ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 2238வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். அந்த சிறிய திருமடல் பிரபந்தத்திற்கு கம்பர் ஒரு தனியன் அருளி இருக்கிறார். அந்த தனியனை இன்று அனுபவிக்கலாம். இது பரகால நாயகியின் கூற்றாக பாடப்பட்டு இந்த சிறிய திருமடலை ஓதியதின் முடிவில் பாடப்படும் ஒரு பாசுரமாகும். இது ஒரு தனிப்பாடல், பிரபந்தத்திலே சேராது. பிரபந்தம் ஏக பாசுர பிரபந்தம். அதனாலே இது ஒரு தனிப்பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த பாசுரம், இந்த பாடல் நேரிசை வெண்பாவில் அமைந்திருக்கிறது. ஊராது ஒளியேன் உலகறிய ஒண்ணுதலீர், ஊராது ஒளியேன் உலகறிய ஒண்ணுதலீர், சீரார் முளைத்தடங்கள் சேரளவும், சீரார் முளைத்தடங்கள் சேரளவும், பாரெல்லாம் அன்று ஓங்கி நின்று அளந்தான் நின்ற திருநறையூர் மன்று ஓங்க ஊர்வன் மடல். அன்று ஓங்கி நின்று அளந்தான் நின்ற திருநறையூர் மன்று ஓங்க ஊர்வன் மடல். ஊராதொழியேன் உலகறிய ஒண்ணுதலீர், சீரார் முளைத்தடங்கள் சேரளவும், பாரெல்லாம் அன்று ஓங்கி நின்று அளந்தான் நின்ற திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல். இந்த செய்யுளுக்கான பதவுரை பார்க்கலாம். ஒள்நுதலீர், ஒளி பொருந்திய நெற்றியை உடைய மகளிரே, பாரெல்லாம் இந்த உலகங்களை எல்லாம் அன்று வாமனனாக அவதரித்த அன்று ஓங்கி நின்று அளந்தான், திருவிக்கிரமனாக வளர்ந்து நின்று அளந்தவனாகிய எம்பெருமானை, சீரார் முளைத்தடங்கள் சேரளவும், என்னுடைய அழகிய மார்பகங்கள் தழுவும் வரையில் உலகறிய, உலகில் உள்ளவர்கள் அறியும்படியாக ஊராதொழியேன் மடலூராமல் இருக்க மாட்டேன், நின்ற திருநறையூர் மன்று ஓங்க, அந்த எம்பெருமான் உகந்தருளி இருக்கும் திருநறையூர் என்ற திருத்தலத்தின் நார்ச்சந்தி சிறக்கும்படியாக ஊர்வன் மடல், மடல் ஊர்ந்தே தீருவேன் என்று பரகால நாயகி கூறுவதாக கம்பர் அருளிய பாடல் இது. இதனுடைய பொருள் என்ன? அழகிய நெற்றி உடையவர்களே, அழகுமிக்க விசாலமான என் மார்பகங்களில் பெருமான் சேர்ந்து அணைக்கும் அளவும் மடலூராது இருக்க மாட்டேன். எந்த இடத்தில் என்றால், முற்காலத்தில் வானில் ஓங்கி நின்று உலகமெல்லாம் அளந்தவன் உரையக்கூடிய திருநறையூரில் நார்ச்சந்தியில் உலகோர் அறியும்படியாக மடலூர்வன் என்று பரகால நாயகி சொல்லும் பாவனையிலேயே இப்பாடல் பாடப்பட்டுள்ளதை காணலாம். இதற்கடுத்து மேலே பெரிய திருமடலிலே மடல் ஊர்வதற்கு இடமான திருப்பதிகளை சொல்லிக்கொண்டே வரும்போது திருநறையூரை முடிவாக சொல்லி இருப்பதாலும், இரும்பொழில் சூழ் மண்ணு மறையோர் திருநறையூர் மாமலை போல் என்று தொடங்கி திருநறையூரிலே தளர்ச்சி உண்டானதாக அருளி செய்தபடியாலும், அந்த திருப்பதியே ஆழ்வாருடைய திருமடலுக்கு முக்கியமான லட்சியமான திருத்தலம் என்று கொள்ளப்பட்டது போலும் பெரிய திருமடலின் தனியனுடன் இக்கருத்து இணங்கும் என்பது புரிகிறது. ஆக அற்புதமான இந்த ஒரு பிரபந்தம். அதற்கு இந்த கம்பர் திருவள்ளுவற்றிருக்கைக்கு ஒரு தனியன் இயற்றி இருக்கிறார். இந்த திருமடலுக்கு ஒரு தனியன் இயற்றி இருக்கிறார் என்பதை அறிகிறோம். அற்புதமான இந்த தனியன், அற்புதமான ஒரு பிரபந்தத்தை நிறைவு செய்திருக்கிறோம். நாளை இந்த பிரபந்தத்தின் முக்கியமான கருத்துக்களை, சிறிய திருமடலின் பிரபந்தத்தின் முக்கிய கருத்துக்களை நாளைக்கு நிறைவுரையாக நாம் அனுபவிக்கலாம். அந்த அளவிலே இந்த இன்றைய அனுபவத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். கம்பநாட்டாழ்வான் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.